ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஜிகோ கூட ரவுடி பேபி எஃப்எஃபோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சது ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, நம்ம ஜிகோக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அண்டர் கிரவுண்டில் ஜிகோட ரூம் இருக்குல்லையே, அங்கே தான் காட்டுறாங்க. நம்ம தேங்கும் சுகாவும் அந்த ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? நம்ம ஜிகோக்கு இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் நைட், அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுகாவில் கோல் அடிக்கிற விதமா தேங்க மேலே பூ தூக்கி போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. சுமாரா அப்படின்னு சொல்ல, என்ன நம்மளும் இன்றைக்கே கொண்டாடிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து தேங்கோட ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு எடுத்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஜிக்கு 2 பேரும் ரூம்குள்ளே வராங்க. அட பாவி, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, சுகா வந்து உனக்கு தெரியாதடா, ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தனா நாங்கள் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாதடா, எனக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, நீ தான் ஆல்ரெடி கொண்டாட்டிடா. அட பாஃபி, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஐயோ அது வந்து இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சரி மழுப்பிட்டுருக்கேன். டெடி ப்ளீஸ்டா, ஒரு 1/2 மணி நேரம்டா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க 2 பேரும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. அட பாவி, இது என்னோட ரூம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. போடா, வேற எங்கேயாவது போய் செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பக்கம் திரும்பினா ஜிமின் முறைச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. டெடி சாரிடா, அவரோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆர்வக்கோலத்தனமாக எல்லாத்தையும் சொல்லிட்டுடா, மன்னிச்சுடா, என் செல்லம்ல நல்லதுமா அப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்காதடா, ப்ளீஸ்டா, ஐம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி போனால் போது, மன்னிச்சு வர்றேன், நீ போய் கீழே போட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெட்ஷீட் தலைக்கெல்லாம் கீழே தூக்கி போட, ஜிமின் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்னடா அப்படி தூக்கி கீழே போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனை மேலே வந்தால் அவனுக்கு லாஸ்ட் நைட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. ஜேகேவும் எதுவும் பேசாமல் கீழே பெட்ஷீட் எடுத்து அப்படியே படுத்துக்கிறாரு. ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, ஊருக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், என் நிலமை பார்த்தியா, தரையில் படுத்து கிடக்குறேன், இதுக்கு வெளியே கொசுங்க கூட படுத்துருக்கலாம் போல், சரி விட்றா ஜேகே, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே அவர் படுத்துட்ருக்கேன். இங்கே ஜிமின் சிரிச்சுக்கிட்டே படுத்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேகேவை யாரும் ஹக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி அவருக்கு தெரிய கனதா வந்து பார்க்குறாரு. நம்ம ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு பக்கத்தில் படுத்துட்ருக்க. ஜேகே சட்டில் சிரிச்சுக்கிட்டே, என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என் புருஷன் கை மேலே படுத்துட்ருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே இழுத்து அப்படியே ஜேகே மேலே வந்துட்டு ஜிமினோட கண்ணை பார்த்துக்கிட்டே, ஒத்துக்கோடா, உன்னால நான் இல்லாமல் இருக்க முடியாது, நான் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் ஜேகேயோட சட்டை பிடிச்சி கிட்ட எடுத்துட்டு, பிடிக்காம தான் உன் கூட வந்திருக்கனாக்கும், நீ என் உயிரிட்டா, அவ்வளோ சட்டெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன, பிடிச்சிக்கோ, நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்க, ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே வந்துட்டு, ஜிமின் உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காடா, இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்துட்டு, எனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைடா, ஏன் அப்படி திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நீ வசதியாக இருந்தவன், இங்கே ரொம்ப சின்ன ரூமு, அது ஒன்று ஃபேன் தான் இருக்குது, ஏசி கூட இல்லை, ஆனால் உன் வீட்டில் எல்லா வசதியும் இருந்திருக்கும்ல, அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து, ஜேகே இங்கே பாருடா, என் வீடு அங்கே இல்லை, இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹார்ட் மேலே அப்படியே கை வச்சு சொல்ல, ஜேகே சிரிச்சுக்கிட்டே, ஐ லவ் யூடா ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துக்கிட்டு ஜிமினை கூப்பிட்டு அப்படியே அவரோட செஸ்லேயே படுக்க வச்சுக்கிறாரு. ஜேகே சிரிச்சுக்கிட்டே, ஐ லவ் யூடா ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்துட்டா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துக்கிட்டு ஜிமினை கூப்பிட்டு அப்படியே அவரோட செஸ்லேயே படுக்க வச்சுக்கிறாரு. ஜிமின், இங்கே பாரு, நீ எதை நினச்சி கவலைப்படாதடா, எனக்கு தெரியும் நான் இவ்வளோ நல்லா ரொம்ப மோசமானவனாக தான் வாழ்ந்திருக்கேன், ரவுடியாக தான் வாழ்ந்திருக்கேன், ஆனால் என்னை நம்பி நீ இப்போ வந்திருக்க, நான் சத்தியமாக சொல்கிறேன்டா, கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே விட்டுறேன், இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிடலாம், சந்தோஷமான வாழ்க்கை, இந்த ரவுடிசம் இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம், நீ மட்டும் போதும், நமக்குன்னு ஒரு குழந்த, அன்பாக பார்த்துக்கிறேன் என் ஒய்ஃபி, இதுக்கு மேலே வேற என்ன நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, எனக்கு மட்டும் சும்மாவா, எனக்கு தங்கமான புருஷன் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே அப்படி ஜிமின் மேலே வந்துட்டு, ஜிமின் சரிடா, நம்ம குழந்தைய பற்றி பேசணும்ல, ஆமாம் குழந்தைக்கு போய் ரெடி பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, டே நீ எதுக்கு வளர்ப்போறோன்னு தெரியும், அதெல்லாம் முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, டே நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்ரா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வித் சேஃப்டியோட பண்ணோம், இன்றைக்கி வித்தவுட் சேஃப்டியோட பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜிமின் வைக்கப்பட்டுக்கிட்டே அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. நிஜமாவாடா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
ஆமாண்டா நீ இப்படியே கேட்டுக்கிட்டு அப்புறம் என் மூடு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லும் போது ஜேகே வந்து ஜிமினோட லிப்ஸ் செம்ம பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த கிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேருக்குள்ள இன்டிமேட்லாம் நடக்குது. இப்படி ஒரு ஃபார்மாக 2 பேரும் போயிட்டுருக்க திடீர்னு ஜேகே வேலைக்கு வந்துட்டு ஜிமின் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு என்னடா நீ வைக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமினுக்கு வைக்க தாங்க முடியல அப்படியே முகத்தை முடிக்கிறாரு. ஜேகே மெல்லமா ஜிமினோட கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் ஜிமினோட அப்பா வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜிமினோட அப்பா வந்து தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு எனக்கு இருந்த ஒரு பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே செம கோவமாக போகிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நம்ம ஜேகேவும் ஜிமினும் பைக்கில் மூவி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஜிமின் செம்ம டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பைக்கில் செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. டிராஃபிக்கில் போய் நிற்கிறாங்க. பார்த்தா பக்கத்துலேயே ஜிமினோட அப்பாவோட கார் தான் நிற்குது. அவரும் அப்படியே கண்ணாடி எதிர்ச்சியாக இருக்கா. இவங்க 2 பேரையும் பார்த்துறாரு. ஜேகேவும் கரெக்டாக பார்த்துற ஐ மாமனார் என்ன மாமனார் இந்த பக்கம் அவர் சொல்லிட்டு கேட்க அவர் அப்படியே முகத்தை திருப்பிக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமனாரே, உங்கள் பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அதே மாதிரி என்றைக்கும் பார்த்துக்கோ. இங்கே பாருங்கள் எங்களுக்கு சிக்னல் கூட போட்டாங்க. எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் எங்களால் தான் சீக்கிரமாக போக முடியும். நீங்கள் என்ன தான் என்கிட்ட பேசலனாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் ஜிமினோட அப்பா, நான் பேசி தானே ஆகணும். நாங்கள் மூவிக்கு போயிட்டு வரோம் மாமனாரே, வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகிறத ஜிமினோட அப்பாவும் பார்த்தாரு. அப்படியே ஜிமினும் ஜேகேவும் சினிமாக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கில் வந்துட்டுருக்க ஜேகே ஜிமினை இப்போ பீச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஜிமின் அப்படியே நின்று கடல் அலையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ ஜேகே பின்னாடி வந்துட்டு ஜிமினோட கழுத்தில் ஒரு செயினை போட்டு வர்றாரு. அதில் ஜேகேன்னு போட்டிருக்கு. ஜேகேயும் கழுத்தில் ஒரு செயின் போட்டுட்ருக்காரு. அதில் ஜிமினுக்கு ஷார்ட்டாக ஜேஎம்னு போட்டிருக்காரு. அது ஜிமினும் பார்த்துக்கிட்டே இருக்க ஜேகே வந்து என்னால் மற்றவங்க மாதிரி எக்ஸ்பென்சிவாலாம் வாங்கி தர முடியாது, ஆனால் என்னோடய மொத்த காதலையும் உனக்காக தர முடியும், ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஜேகேவோட கணத்தை பிடிச்சிக்கிட்டு நான் என்னோடய மொத்த வாழ்க்கையிலையும் உன்னோட காதலை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன், உன் கூட வாழ்கிறது தான் எனக்கு ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே நைட்டும் ஆகுது. அங்கே அழகாக நிலா வர அப்படியே ஜேகே ஜிமினை பின்னாடி இந்த ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் அப்படியே நிலாவை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படியே சில மாதங்களுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. தேங்கும் ஜிமின் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜிமின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஜேகே நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்க ஜேகே வந்து நான் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த காஃபி ஷாப் சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்ல நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன் நீ இப்போதைக்கு இங்கே வராது அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமான விஷயம் ஜேகே ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் லொக்கேஷனை ஷேர் பண்ணேன். ஜிமின் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்காரு. ஜிமின் அந்த இடத்துக்கும் வர ஜேகே ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிமின் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே வந்து என்னடாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் சிரிச்சுக்கிட்டே ஜேகேயோட கணத்தில் கை வச்சுட்டு ஜேகே நீ அப்படின்னு தான் சொன்னார். அதுக்குள்ளே யாரோ கன் வச்சு ஜேகேவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன். ஜிமின் ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஜேகே ஜிமினை டேபிளுக்கு பின்னாடி ஒழிய வச்சுட்டு நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே நீ போவது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல நீ பயப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிறவனை சுட்டுக்கிட்டே ஜிமின் அந்த இடத்துலேருந்து பாதுகாப்பா அவங்களுடைய அண்டர் கிரவுண்டு கூட்டிகிட்டு வர்றாரு. ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கோவமாக உள்ளே போய்கிட்டே இருக்க ஜேகே வந்து ஜிமின் நில்லுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமின் கையை வேலைக்கு விட்டு வேகமாக நடந்து போயிட்டே இருக்காரு. ஜேகே போய் ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அசிங்கமாக பண்ணாத அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்துட்டு நீ பண்ணுறதோட அசிங்கமாக இருக்கு, எப்பா சாமி உன் கூட இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், அப்போவே அப்பா சொன்னார் நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஜேகே கோவம் வந்துடுது. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நானும் என் கூட வந்து கஷ்டப்பட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆமாண்டா நீ தான் என் பின்னாடி துரத்தி என்னை லவ் பண்ண, உன்னையும் லவ் பண்ண வச்ச, நீ இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்னை உன்னை காதலிக்க வச்ச, இப்போது நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறேன்னே. சரி விடு எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டு போக ஜேகே கையை பிடிச்சிட்டு டே இது மாதிரி பண்ணாத, சின்ன விஷயம் நீ பெருசாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எதிரா சின்ன விஷயம், இந்நேரம் அவன் உயிரை எடுத்திருப்பான், ஏன் உயிரை எடுத்துருப்பான், சரி ஓகே ஒத்துக்கிறேன், உன்னை காதலிச்ச பாவத்துக்காக நான் சாகலாம், ஆனால் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. ஜேகே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லுவாங்க, அண்ணன்னா பிரிக்க போகிற நேரத்தில் இந்த விஷயத்த சொல்கிறேன், ஜேகே நீ அப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு திரும்ப அவர் நடக்க ஆரம்பிக்க ஜேகே போயிட்டு ஜிமின் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ஜிமின் கேட்காம நடந்துக்கிட்டே இருக்க ஜேகே வந்துட்டு
டேய் நான் இல்லாமல் நீ இருந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே ஜிமின் அப்படின்னு என்னோட ஜேகே பின்னாடி வந்து ஜிமினை பேக்கப் பண்ணிக்கிட்டு விட்டுறேன்டா, எல்லாத்தையுமே விட்டுறேன், உனக்காக குழந்தைக்காக எல்லாத்தையுமே விட்டுறேன், நம்ம கிளம்புறோம், நாளைக்கு காலையிலே கிளம்புறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நம்ம இன்றைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, இல்லைடா அண்ணன் ஊரில் இல்லை, அண்ணன்ட்ட சொல்லாமல் எப்படி கிளம்புறது, என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியாது. சரி ஓகே, நான் சுகா வர சொல்கிறேன், சுகாவும் தேங்காவும் உன்னை தூரமாக கூட்டிகிட்டு போவாங்க, நான் அண்ணங்கிட்ட சொல்லிவிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனு ஜிமினை சுகா கூடயும் தேங்க கூடியும் ஜேகே அமுச்சு வைக்கிறாரு. ஜிமின் வந்து அப்படியே எனக்கு மனசே சரியில்லை, அவனை தனியாக விட்டுட்டு போக்க எனக்கு மனசு கேட்கல அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் பயப்படாத, நான் அண்ணங்கிட்ட காலைல சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. அண்ணனும் திரும்ப ஊருக்கு வந்துடுறேன், எங்கடா சுகாவை காணும் மருமகனை காணும் எங்கடா போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே வந்துட்டு அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணா அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைண்ணா எல்லாமே விட்டுலாண்ணா, இது தொழில் வேணாண்ணா, நம்ம வேற என்ன தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம்ண்ணா, குடும்பம்லாம் வந்துடுச்சு, அவங்களுக்கு ஒன்றுனா நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லைண்ணா, அதெல்லாம் எங்கன்னா தூரமாக போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்ண்ணா. ஜேகே என்ன விளையாடுறியா, பல வருஷமாக நான் கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை அதை உடைக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணா நான் அப்படிலாம் சொல்லண்ணா, உனக்கு பிடிக்கலன்னா ஒன்றா, ஆனால் நான் கிளம்புறேண்ணா, ஜிம்மினால இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது சொல்லிட்டாங்க, அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினச்சி கூட பார்க்க முடியாதுண்ணே, நாங்கள் எங்கேயாவது தூரமாக போய் பொழைச்சிக்கிறோண்ணே அப்படின்னு சொன்ன உடனே ஜேகேவோட தலையிலே யாரோ ராடால் அடிக்கிறாங்க. அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே உக்காராரு. அப்படியே திமுறா ஜேகேவோட அண்ணன் சிகரெட்டை பற்ற வச்சு பிடிச்சிக்கிட்டே மண்டை காயுதுரா சாமி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே முட்டி போட்டுக்கிட்டே அப்படியே கண் கலங்க அண்ணனை பார்க்க, என்ன ஜேகே ஷாக்காக இருக்கா, என்னண்டா இத்தனை நாளாக அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்படி பண்ணிட்டானேன்னு தானே தோணுது, நான் என்ன பண்ணுறது ஜேகே, நான் உன்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ அதுக்கு விசுவாசமாக இல்லாமல் விட்டு போகிறேன்னு சொல்கிறியே, இப்போனா நான் உன்னை அப்படியே விட்டுடணுமா, சரி நான் உன்னை விட்டுறேனே வச்சுக்கோ, நான் உன்னை விட்டதும் நான் பண்ணுற எல்லா இல்லீகல் மேட்டர்ஸுமே வெளியே போகும், அப்புறம் என்னை ஜெயிலில் உட்காந்து கழித்துங்க சொல்கிறியா, நான் உன்னை எதுக்காக வளர்த்தான்னு நினைக்கிறா, எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான், இப்போ நீ எனக்கு யூஸே ஆகமானு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிற, இவனை முடிச்சிடுங்கடா அப்படின்னு சொல்ல, ஜேகே கண் கலந்து அழுதுகிட்டே, அண்ணன் நீ கேட்டிருந்தா நானே உயிரை விட்டுருப்பேனேண்ணா, நான் உன்னை எப்பவுமே என் சொந்த அண்ணனால தானே பார்த்தேன், என்னை கொன்னப்பா உனக்கு வேணாண்ணே, நானே செத்துறேண்ணே, ஆனால் ஜிமினியும் என் நண்பனையும் மட்டும் விட்டுருங்கண்ணே, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விளையாடாரு. அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு, என்ன இருந்தாலும் நான் தூக்கி வளர்த்தவேண்டா, என் கண்ணு முன்னாடி கொள்ளாதீங்க, வெளியே கொண்டு போய் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப. ஜிமினி சுகா தேங்க வந்து ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. ஜிமின் அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு பயந்து போய். தேங்க வந்து என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாக வருதுடா, ஜேகேவை யாரோ கத்தியால குத்தின மாதிரி கனவு வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நான் இப்போவே ஜேகேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டே அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இருக்காது, அவர் நேரம் வந்துட்டு இருப்பாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வந்து இல்லை எனக்கு மனசு சரியில்லைடா அப்படின்னு சொல்ல, தேங்க வந்து கால் பண்ணி சுகாவை கூப்பிட்றாரு. சுகாவை அந்த இடத்துக்கு வர, சுகா ஜேகே கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கால் பண்ணான், அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, தேங்க வந்து பாத்தியா இப்போ தான் பேசியிருக்கான், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்ல. ஜிமின் வந்து இல்லை என்னால் நம்ப முடியல, ரொம்ப பயமாக இருக்குது, ஏதோ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்கேன். சுகா வந்து வெயிட் பண்ணுங்க நான் கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கால் போகுது ஆனால் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜிமினுக்கு இன்னமும் ரொம்ப பயமாகுது. இந்த பக்கம் ஜேகேவை தான் காட்டுறாங்க. ஜேகேவை எல்லாரும் தூக்கிட்டு வந்து ஒரு ஏரி பக்கத்தில் தான் கை காலெலாம் கட்டிகிட்டு இருக்கானுங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன், டேய் என்ன இருந்தாலும் இவன் நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் விட்டுருங்கடா, கை காலெலாம் கட்டாதீங்க, யாராவது காப்பாற்றினா கூட காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல, டேய் நீ அமைதியாரு, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் நம்மளை கொண்டுருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களும் அப்படியே சொல்ல அவனால் எதுவும் பேச முடியல. கை காலெலாம் கட்டி அந்த ஏரியில் தூக்கி போட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட. இந்த பக்கம் ஜிமினை தான் காட்டுறாங்க. ஜிமின் ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. என்னன்னு தெரியல, எனக்கு மனசே சரியில்லை, அவனுக்கு ஏதோ ஆபத்து மாதிரி தோணுது, ப்ளீஸ் கடவுளே எப்படியாவது அவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கே வேண்டிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜேகே மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த ஒரு மூமெண்ட்டோட இந்த எபிசோட எங்கேயே முடிக்கிறேன். எபிசோட் பிடிச்சி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.